மாந்திரின்றது ஒரு நல்ல அற்புதமான ஒரு கலை. 64 கலை இருக்கு இதுலயே. இந்த கருமாந்திரியத்துல குட்டி ஜின்னு இந்த மாதிரி நிறைய குரலி இந்த மாதிரி வச்சு நிறைய கெடுதல் பண்ணவங்க இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா அந்த கருமாந்திரியத்துல என்ன பண்ணணும்னா ஒரு மனிதனுக்கு வந்து கோபத்தன்மை பத்தி பண்ணும். ஏன்னா கரு வந்து எப்பவுமே நம்ம கருவை தொட்டா கெட்டான்ற நான் அடிக்கடிக்கு பழமொழி கூட சொல்லுவேன். ஏய் விட்டா அந்த குடும்பத்துல போய் அவங்களுக்கு பாதிப்பு வரும். அந்த ஆணி அடிக்கிறது, இந்த கை விட்டு போகுது, கால் விட்டு போகும், அமுத்தம், இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் நடக்கும். நான் வந்து அதெல்லாம் இல்லைன்ற ஒரு கொண்டு வந்து மக்களுக்கு அதெல்லாம் உண்மை கிடையாது, பொய், இதெல்லாம் வந்து பயப்படாதுங்க, இதெல்லாம் ஒன்றும் பண்ணாது, எவனை ஏவனும் வைக்க மாதிரி செய்வனே வைக்க முடியாது, எல்லாம் சும்மா கட்டுக்கதை, எல்லாம் உங்களை மேட்டியே உங்களை பயன்படுத்தி பணத்தை வாங்கிக்கிறாங்க. என் வாதத்துல நான் எல்லாத்தையும் சொல்லுகிறேன். இந்த அருள்மை மறுக்கிறவங்களுக்கு வந்து அவங்க வீட்டில் அவங்க குலதெய்வம் வந்து இறங்கி நாளைக்கு ஆபத்துலேருந்து இப்போ ஒரு வீட்டில் ஏதாவது இருந்தால் அது காமிச்சு கொடுத்துரும். ஒரு வீட்டில் வந்து பார்த்தோன்னா செய்வினைகள் தெரியாமல் யாரோ பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த முதல்ல வந்து பார்த்தோன்னா அந்த வீட்டில் வளர்த்துற நாய் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும். ஸ்ரீ வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆன்மீகத்தை பற்றியும் ஜோதிடத்தை பற்றியும் நம்ம நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா மாந்திரிக குருஜி வேலுசாமி ஐயா தான் வந்திருக்காரு. வணக்கம் ஐயா. வணக்கம். ரத்த கணபதி பயிற்சி நிலையம் நன்மைக்கு மட்டும். நல்ல மாந்திரிகம் அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலுமே ஒரு உலகத்துல பாசிட்டிவ் எனர்ஜின்னு இருந்தா இன்னொரு பக்கம் தெய்வ சக்தின்னு ஒண்ணு இருக்கும்போது தீய சக்தின்னு ஒண்ணு இருந்துதானே ஆகணும். அப்படி இந்த தீய சக்தி, இந்த கெட்ட மாந்திரிகம் அதெல்லாம் எதுக்கெல்லாம் பயன்படுத்துவாங்க? இந்த கெட்ட மாந்திரிகம்னா முதல்ல என்னங்க? கெட்ட மாந்திரி என்னன்றது ஒரு விஷயம் இருக்கு. 2 மாந்திரி இருக்கு, நல்ல மாந்திரிகம் கெட்ட மாந்திரின்னு அப்படி ஈஸியா கூட கேட்டுடலாம். வாழ்க்கையில வந்து பார்த்தோன்னா ஒரு மனிதனுக்கு இப்போ வந்து பார்த்தோன்னா நல்லது கெட்டது 2ம் தான் சம அளவு இருக்கு. இந்த சம அளவுல இருந்து நம்ம இதை எடுத்து இதை நம்ம எந்த வழியில போறோமோ அதுல நம்ம நல்ல வழிக்கு போனா நல்ல வழியில் போயிடலாம், கெட்ட வழியில் போனா கெட்ட வழியில் போகலாம். என்னை பொறுத்தவரையும் மாந்திரின்றது ஒரு நல்ல அற்புதமான ஒரு கலை. 64 கலை இருக்கு இதுலயே. அக்கா எப்படி இது சொன்ன பாரு, 64 கலை 64 கலையும் இருக்கு. அந்த 64 கலையில வந்து முதன்மையானது மொத்தத்துக்கும் இப்போ யோகா, சித்தா, தியானம், மூலிகை, இந்த நிறைய சொல்றாங்க பாருங்க, எல்லாமே இந்த இதுக்குள்ளதான் இருக்கும். அப்போ அதுல வந்து பார்த்தோன்னா இது மிகப்பெரிய ஒரு விஷயம் மாந்திரி தான். அது என்ன, மக்கள் வந்து மாந்திரினாவே ஒரு பயம் வந்துருச்சு. காரணம் எத்தனைன்னா இந்த இதுக்கு முன்ன வந்து பார்த்தோன்னா மாந்திரினாவே பார்த்தோன்னா அப்ப நீ மாந்திரியம் செய்யறவரா, ஐயோ நம்ம கொஞ்சம் ஓரம் ஒதிடலாம், ஏன்னா இவன் பில்லி வைக்குவான், சூனி வைக்குவான், இன்னும் ஒரு பயம் வந்துருச்சு மக்களுக்கு. இப்படியே சொல்லி மாந்திரியத்தை ஒரு கெத்தை கொண்டு போயிட்டு எல்லாமே ஒரு தப்பான கான்செப்ட். ஆனா மாந்திரிகத்துல வந்து பார்த்தோன்னா இருக்கிறதே வந்து பார்த்தோன்னா அற்புதமான ஒரு கலை. தெய்வத்தை முழுமை சித்தி அடைஞ்சு நாமளை இறைவன் ஆகக்கூடிய விஷயம் இந்த மாந்திரிகத்தலாம். ஒரு மனிதனும் கடவுளானாம் இந்த ஒரு எடுத்துக்காட்டு எதெல்லாம் கொண்டுனா இந்த மாந்திரிகத்துல முடியும். காரணம் என்னன்னா அந்த காலத்துல பார்த்தோன்னா சித்தர்கள் மகான்கள்லாம் எப்படி கடவுளானாங்கன்னா இந்த மாதிரி மாந்திரிகத்தை நல்ல முறையில பயன்படுத்தினாலும் சித்தர்கள் மகான் ஆனாங்க. ஆனா அதே வந்து பார்த்தோன்னா நல்லா பாருங்க, நல்லா வந்து கருமாந்திரியத்துல குட்டி ஜின்னு இந்த மாதிரி நிறைய குரலி இந்த மாதிரி வச்சு நிறைய கெடுதல் பண்ணவங்க இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா அதை மயான சாம்பல், இந்த மூளைகளை வச்சு மை பண்றது, தலசங்குளங்கள்ல இதுல வந்து கருமாந்திரியம். அந்த கருமாந்திரியத்துல என்ன பண்ணுன்னா ஒரு மனிதனுக்கு வந்து கோபத்தன்மை உற்பத்தி பண்ணும். ஏன்னா கரு வந்து எப்பவுமே நம்ம கருவை தொட்டா கெட்டான்ற நான் அடிக்கடிக்கு பழமொழி கூட சொல்லுவேன். இந்த கருவுல வந்து நீங்க நல்லா பாருங்க, மாமிசம் நிறைய சாப்பிடுங்க, சாப்பிட்டேன்னா பாருங்க உங்களுக்கு கோபம் அதிகரிக்கும். அதே மாமிசம் சாப்பிடாம சாந்தமான காய்கறிகள் சாப்பிட பாருங்க, கோபம் குறைஞ்சிடும். இதுல இருந்தே தெரியுது பாருங்க உக்கரமானது எது, சாந்தமான எதுன்ட்டு. அப்போ இந்த நல்ல மாந்திரிகன்றது வந்து பார்த்தோன்னா நல்ல மாந்திரிகம் வந்து இப்போ சொல்றேன் பாருங்க, கணபதி, வராகி, காளி, பைரவர், முனீஸ்வரன், மாரியம்மா, செல்லியம்மா இந்த மாதிரி தெய்வங்கள்லாம் வச்சு பண்றது நல்ல மாந்திரிகம். நிறைய பேர் வந்து என்ன பண்றாங்கன்னா அதிரடி கருவில எடுத்து தலசங்குழந்தைய எடுத்து உருவாக்கி குட்டி குரலி ஜின்னு இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா நிறைய மந்திரவாதிங்க கெடுதலுக்காக வசியம் பண்ணி வைக்கக்கூடிய இது. ஏன்னா அது வந்து பார்த்தோன்னா இறந்து போன ஆன்மா தான் அதை வச்சு எல்லாமே அதை உருவாக்குறது. அப்போ அது என்ன பண்ணுன்னா
நல்லாவே பண்ணும், அதுவும் நல்லதுதான் பண்ணும். அதை வச்சு கூட நல்லது பண்ணலாம் என்னை பொறுத்த வரையும். ஆனா இன்னைக்கு இருக்கிறவங்க யாரும் அதை வச்சு நல்லது பண்றது இல்ல. கெடுதலுக்காகவே பயன்படுத்தி பயன்படுத்தி மக்களை இது பண்றது. இப்போ உன்னை திட்டுறான்னு வச்சுக்க, திட்டும் போது நீ என்ன பண்ற, என்னை திட்டிட்டியா இருந்தா என்கிட்ட கருதான்னு ஏவி விட்டுருவோம். அப்படி ஒண்ணு இருக்கு. அதே மாதிரி நம்ம பலி கொடுத்து பண்ணும் போது அது என்ன ஆகுன்னா, இப்ப நம்ம ஒருத்தரை திட்டும் போது நம்ம வசிமன் ஆன்மன் சும்மா விடாது, அவங்கள எதிர்த்து நிற்கும். அவங்கள எதனா பண்றோம். அதனாலதான் நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நிறைய நல்ல மாந்திரிகம் செய்பவர்கள் இறைவனடியில் சேரலாம், தெய்வம் ஆகலாம், இல்ல ஞானி ஆகலாம், சித்தராகலாம், மகான் ஆகலாம், கடவுளே ஆகலாம். நல்லது பண்றவங்க. கெடுதல் பண்றவங்க ஒரு காலகட்டத்துல அவங்களுக்கே எப்படி கத்திய கத்தியால எடுக்கணும், கத்தி இதுன்ற மாதிரி கெட்ட மாந்திரியத்தை எடுக்கிறவனுக்கு அது அந்த குடும்பமே அவனுக்கு தலைகீழாகி அந்த குடும்ப வம்சங்கள்லாம் அழிஞ்சு என்னுமே இல்லாம போனதை நான் கண்குள்ளார பார்த்திருக்கிறேன். நிறைய இடத்துல பார்த்தோன்னா இந்த வெறும் இந்த கெடுதல் செய்யக்கூடிய குடும்பத்துல போய் பாருங்க, ஊனமுற்ற குழந்தை இருப்பாங்க, இல்ல அவங்க வீட்டுல மனைவி பிரிஞ்சிருப்பாங்க, அவங்க பிள்ளைகள் எதனா தவறான இந்த மாதிரி கெடுதல் செய்யக்கூடிய மாந்திரிகம் நிச்சயமாக ஒரு பாதாளத்துல கொண்டு போய் விடும். நல்ல மாந்திரிகம் செய்வர்கள் இறைவனுடன் சேரலாம், இல்ல நம்மளும் மனிதனுடைய இதுல கடவுள் ஆகலாம், தெய்வம் ஆகலாம், சித்தராகலாம், மகான் ஆகலாம். இது ரெண்டு தான் இந்த மாந்திரிகத்துல இருக்கிற விஷயம். அதை மக்கள் எடுத்து நல்ல விஷயத்துக்கு போகணும் தான் என்னுடைய ஆசை. கெடுதலுக்கு உண்டான விஷயம் போகாதுன்றதுதான் நான் என்னுடைய மாந்திரிகத்துல நம்ம மக்களுக்கு பாடமா எடுத்து சொல்லக்கூடிய விஷயம். அதுக்குதான் நன்மைக்கு மட்டும் சொல்றது. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, நடுவுல இந்த பலி கொடுக்கறது, இந்த கெட்ட மாந்திரிகத்துல ஃபுல்லா இந்த பலி கொடுக்கறது, நிறைய விஷயம் சொன்னீங்க. இப்ப இந்த கோவில்ல எல்லாம் பலி கொடுக்குறாங்க இல்லைங்கய்யா, அந்த ஆடை பலி கொடுக்குறாங்க, கோழியை பலி கொடுக்குறாங்க, அதெல்லாம் எதுக்காக பண்றாங்க? சோ அது எந்த மாதிரி மாந்திரிகத்துல வரும்? நல்ல மாந்திரிகத்துல இந்த மாதிரி பலி கொடுக்குறாங்களா? மேக்சிமம் நல்ல மாந்திரிகத்துல இருக்கு, தப்பு இல்லை. கொடுக்கறது இப்ப ஒரு மனிதன் அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, தவ வலிமை பெறும்போது மனுஷன் மனுஷனை அறுக்க முடியாது, நம்மளே உயிர் கொடுக்க முடியாது. இதெல்லாம் ஜீவ சமாதி இந்த மாதிரி உயிர் பிரிச்சு தெய்வத்துக்கு அர்ப்பணிக்கிறான். ஆனா எல்லாராலையும் முடியாது. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். தன்னைத்தானே உயிர் போக்குற ஆசை எந்த மனிதனும் கிடையாது. அப்போ இவன் என்ன பண்ணிருப்பான், ஒரு தெய்வத்தை நினைச்சு அந்த தெய்வத்து உடல்ல நம்ம போகணும்னு அந்த வெறித்தனமா அவன் தவ வலிமையில் இருப்பாங்க. அப்போ அவங்க இறக்கும் போது அப்படியே இறந்துருவாங்க. சில பேர் இறந்துட்டாங்கன்னா அது ஆன்மா மோட்சாகாது. ஏன்னா மோட்சன்றது பார்த்தோன்னா இப்ப சித்த நிலை அடையணும்னா உயிரை அப்படியே தனி பிரிச்சு கொண்டு வரணும். அதனால யாராலையும் முடியாது. அப்போ நம்ம கோழியை பிறந்திருக்கலாம், இல்ல ஆடா பிறந்திருக்கலாம். அப்ப பிறக்கும் போது அந்த கோழி ஒரு காளியோ, ஒரு வராகியோ, ஒரு கருப்பு சாமியோ இதுக்கு கொடுக்கும், ஒரு அங்காள பரமேஸ்வரர் கொடுக்கும் போது அது ஏத்துக்கும். அந்த ஆன்மா அவங்க உள்ள போயிடும். அந்த ஆன்மா போயிடுச்சுன்னா அது என்ன பண்ணுவாங்க, ஒரு குலதெய்வமோ, ஒரு மக்களுக்கு ஒரு நல்ல செய்யற ஆன்மாவோ போக்க ஆரம்பிச்சிடும். அதனாலதான் அந்த மாதிரி விஷயத்துக்கு பலி கொடுக்கலாம். மற்ற விஷயங்களுக்கு பலி கொடுக்கறது மிகப்பெரிய தவறுதான். ஏன்னா எல்லா மிருகங்களும் நம்ம பார்த்து தான் செய்யணும். ஏன்னா இது மட்டும் நம்ம பலி கொடுக்கறதுனால நமக்கு சில கர்மாக்கள் சேரும். அதே மாதிரி பலி கொடுக்குற பூஜைகள் எப்பயுமே உக்கிரமா இருக்கும்போது தனம் வசி வராது, பணம் பிரச்சனை இருக்கும். அவங்களுக்கு யாரானா போய் பாருங்க, கோயில்ல நல்ல உக்கிரமா பண்ணிருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பணம் டைட்டா தான் இருக்கும். ஆனா சாந்த ரிதமா மூலிகையில பண்றவங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். அதனால எப்பவுமே உக்கிரமான பூஜையோட சாந்த பூஜை சிறந்தது. சில இப்ப பேய் ஓட்டுறதுக்கு, இந்த ஏவல் பில்லி சூனியத்தை அழிக்கிறதுக்கெல்லாம் அதுக்கு மட்டும் இந்த மாதிரி கருமுறைகளை பயன்படுத்துவாங்க நிறைய பேர். காரணம்னா மந்திரம் நிறைய ஜபிக்கணும். பல லட்சம் மந்திரம் ஜபிச்சாதான் நமக்கு சக்தி. இல்ல மந்திரம் சக்தி இல்லாம போயிடும். அப்போ என்ன பண்றாங்க, இந்த மாதிரி தாந்திரிக பூஜை உக்காந்து மந்திரம் இல்லாம ஒரு காவை கொடுத்து அதை கொடுத்து அவங்க கிட்ட இந்த வேலை செய்யுன்னு ஈஸியான வழியில இப்ப வர்றதுதான் இந்த பலி பூஜைகள். ஆனா முறையே நீ மந்திரம் ஜபிச்சு நீ என்னமே காவு கொடுக்கலன்னா கூட பரவாயில்ல. அப்படியாப்பட்ட உச்சிஷ்ட காளி கோபம், பயங்கரமான கோபம் அந்த அம்மா. அப்படியாப்பட்ட அம்மாவே சாந்தப்படுத்தி பலி இல்லாம ஒரே ஒரு எலுமிச்சி மரத்துல அறுத்து வச்சு சாந்தப்படுத்தி வேலை நமக்கு பண்ணி தருவாங்க அந்த அம்மா. இதுக்கெல்லாம் காரணம் பார்த்தோன்னா நம்ம அந்த மூலிகையுடைய வசியத்துல இருந்தா கண்டிப்பா அவங்க குறைஞ்சிடும், கோபம் குறைஞ்சி சாந்தமா பண்ணி கொடுப்பாங்க. எந்த தெய்வமும் பலி கொடுன்னு கேட்டதில்லை, நாம்பளா விருப்பப்பட்டு கொடுக்கறது தான் அது. ஆனா அப்படியே கொடுத்தாலே அந்த ஆன்மா மோட்சம் கிடைக்கும். அதனால மோட்சம் கிடைக்கிறதுக்கு அந்த ஆடு பிரார்த்தம் கிடைச்சிருக்கு, கோழி பிரார்த்தம் கிடைச்சிருச்சு. அதனால சந்தோஷமா தெய்வங்கள் கொடுக்கலாம், தப்பு இல்லை. இதே நீங்க இப்ப ஒரு குலதெய்வத்து கோயிலுக்கு வேண்டுதல் இருந்தா யார வேணாலும் கொடுத்துதான் ஆகணும். இப்ப நானே பார்த்தேன்னா அங்காள பரமேஸ்வரி அந்த மலையனூர் மகாது, நான் கூட வருஷத்துக்கு ஒரு முறை குலதெய்வம், நான் ஆடு எதுவுமே வெட்ட மாட்டேன். வருஷத்துக்கு ஒரு முறை அந்த அம்மாவுக்கு தேவையா இருக்குதுன்ட்டு கொடுத்துருவேன். காரணம் என்னன்னா அந்த அம்மா கேக்குதுன்றதுனால கேட்கறாங்க, யாரோ ரூபத்துல கொடுன்னு கேட்கறாங்க. ஆனா நம்ம கிட்ட நேரடி எந்த தெய்வம் கேட்கறதில்ல. யாராவது அருள்மயமா எனக்கு கொடுறான்னு மட்டும் தான் கேட்பாங்க. இருந்தாலும் கொடுத்துருவோம். அந்த மாதிரி கொடுக்கறதுல அந்த ஆடு கொடுக்கும்போது இந்த ஆடு மோட்சம் கிடைக்கணும், எப்படியாவது என்னால இது ஆகக்கூடாது, இது மோட்சம் கிடையாது, தெய்வ பிரிவு ஆகணும்னு மனசார வேண்டிய. ஏன்னா மிருகங்கள்லாம் இன்னைக்கு தெய்வமா மாத்தி வச்சிருக்கிறீங்கல்ல. இப்ப பன்றிய எடுத்துக்கோ, வராகி. ஆட்டுல பார்த்தோன்னா காளிய ஒரு இதுல ஆட்டு மேல உக்காந்து இருப்பாங்க,
இந்த மாதிரி ஒவ்வொரு கோழிக்கு பார்த்தோன்னா முருகர், இந்த மாதிரி ஒவ்வொரு தெய்வங்களும் அந்த தெய்வ பிரிய இடத்துக்கு ஆனா இந்த இது கூட நம்ம நினைச்சுக்கலாம். அதனால பலி கொடுக்கறது கொடுத்துக்கலாம். அது முறைய வந்து குலதெய்வ வழிபாடுல கொடுக்கறது நல்லது. இப்ப நடுவுல நீங்க சொன்னீங்க இந்த ஆடு, கோழி எல்லாம் பலி கொடுக்கறது. இது வந்து கெட்ட விஷயத்துக்கும் பயன்படுத்துறாங்க. இப்ப நெறைய கெட்ட விஷயங்கள், நெறைய கெட்ட மாந்திரிகள் இருக்கு. இப்ப நீங்க சொன்ன மாரி பில்லி, ஏவல், சூனியம் நெறைய நம்ம இதெல்லாம் காதால கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா பார்த்ததில்ல. இதுல எதுங்க பயங்கர பாதிப்பு கொடுக்கும்? அதுவும் இல்லாம எதுல வந்து ரொம்ப உயிர் இழப்பெல்லாம் இருக்கும்? இப்போ நிறைய பேர் வந்து ஏவல், பில்லி, சூனியம் செய்வினை வைக்கிறவங்க இப்போ ஒரு வீட்டுல பிரச்சனை வந்துடுது. எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்றாங்க, ஒரு காலடி மண்ணோ ஒரு துணியை எடுத்துட்டு போய் தேவையில்லாம அந்த இடத்துல அவங்க போயிட்டு ஒரு பொம்மையை செஞ்சு அந்த பொம்மையை ஒரு மந்திரவாதி என்ன பண்ணுவோம், பணத்தை வாங்கிட்டு ஒரு பெரிய பில்டப் பண்ணி மந்திரத்தை போட்டு அதுக்கு கோழி ரத்தம் அது இதுன்னு அறுத்து விட்டு பொறி அவளை போட்டு அது இது பண்ணுவாங்க. அது என்ன பண்ணுவாங்க, ஏவி விடுவாங்க மந்திரத்தால. ஏவி விட்டா அந்த குடும்பத்துல போய் அவங்களுக்கு பாதிப்பு வரும். அந்த ஆணி அடிக்கிறது, இல்ல கை விட்டு போகுது, கால் விட்டு போகும், அமுத்தம், இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் நடக்கும். ஆனா என்னைய பொறுத்தவரையும் அதெல்லாம் உண்மைதான். ஆனா நான் வந்து அதெல்லாம் இல்லைன்ற ஒரு கொண்டு வந்து மக்களுக்கு அதெல்லாம் உண்மை கிடையாது, பொய், இதெல்லாம் வந்து பயப்படாதுங்க, இதெல்லாம் ஒண்ணும் பண்ணாது, எவனும் ஏவலும் வைக்க முடியாது, செய்வனே வைக்க முடியாது, எல்லாம் சும்மா கட்டுக்கதை, எல்லாம் உங்களை மேட்டியே உங்களை பயன்படுத்தி பணத்தை வாங்கிக்கிறாங்கன்னு என் வாதத்துல நான் எல்லாத்தையும் சொல்லுகிறேன். காரணம் என்னன்னா, வில்லி சூனி ஏவல் விட்டுட்டோம், ஒன்றும் பரவாயில்ல, அவன் பொம்மனா செஞ்சு விட்டோம், காலேஜ் பண்ணி எதனா விட்டுட்டோம். உன் குலதெய்வ வழிபாடு நல்லா இருந்தால், நிச்சயமாக மன தைரியம் இருந்தால், பில்லி மது சூனி மது ஏவலாது பலிக்காது. அதான் என்னுடைய விஷயம். என்னை பொறுத்தவரை உலகத்துல பில்லி சூனி ஏவல் கிடையவே கிடையாது, அதெல்லாம் ஒரு சும்மா கட்டுக்கதை. ஏன்னா நான் அப்படிதான் சொல்லுவேன். இருந்தா கூட ஏன்னா மக்கள் மத்தியில இன்னைக்கு இல்லைன்ற உருவத்தை பிம்பத்தை கொண்டு வந்து தைரியமா நடமாட வச்சுக்கிறேன். அந்த மாதிரி தன்னம்பிக்கை தைரியம் இருந்தா எப்படியாப்பட்ட பேய் பிசாசு பில்லி சூனி ஏவல் வேலை செய்யாது. மனம் வீக்க இருக்கிறவங்களுக்கு ஏவல் விட்டா உடனே வேலை செஞ்சிடும். காரணம் என்னன்னா, அந்த பயம்ன்றது ஒண்ணு இருக்குது பாரு, அதே நம்மளை துன்புறுத்தி நம்ம வாழ்க்கையில என்ன ஆகும், ஐயோ நம்ம விட்டாடி இதே மனம்கும். நிறைய போய் பாருங்க, ரொம்ப ஏவலால் பாதிக்கப்பட்டோம், இதே மடக்கி மடக்கி பேசி அது அப்படியே இவனுக்கே ரிவல்ஸ் ஆயின்னு இருக்கும். காரணம் என்னன்னா, நம்ம இந்த பிரபஞ்சத்துல என்ன அதிகமா பேசுறோமோ அது திருப்பி நம்பிக்கை வரும். அப்ப அவன் ஏவலி இருக்குன்னு யாரு சூனி வச்சிடான்? மத்த மந்திரவாதி வைக்கல, அக்கம் பக்கம் வைக்கல, இவன் தான் வைக்கிறான். ஆனா இதை எவன் ஏத்துக்கிறது இல்ல. என்ன சாமி நீ வேற சூனியிலன்னு என்னையவே திட்டுவாங்க. அப்போ இவனை இதை நல்ல கான்செப்ட் கொண்டு வாங்க பாருங்க. இல்லைன்ற கான்செப்ட் வச்சுட்டு ஏதாவது ஒரு தெய்வங்கள் வழிபடும் போது அது நமக்கு கிடையவே கிடையாது, அப்படி வந்துடலாம். ஆனா இன்னைக்கு இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, ஒரு மந்திரவாதி கிட்ட போன உடனே அப்பா உனக்கு செய்வினை வச்சுட்டாங்க, உனக்கு ஏவல் வச்சுட்டாங்க, எல்லாருக்கும் செய்வினை ஏவல் வச்சுன்னுக்குறாங்க. இவன் பண்ற தவறுகள், இவன் பண்ற அட்டகாசம், அது இதுன்னு எல்லாம் திட்டுறதே இவனுக்கு செய்வினை ஏவலா மாறுது. அது இவனுக்கு தெரியாது. அதே இவனுக்கு இதாகி இவனுக்கு ரிவிஷன் ஆகும். அது மக்களுக்கு புரியுது இல்லை. அதனால நம்ம நடக்கிற நன்மை விஷயங்கள் வந்து நம்ம பொறுமையா நிதானமா யாருக்கும் எதுவும் இல்லாம பாதிக்காம கரெக்டா இருந்தோம்னா எந்த பில்லி சூனி ஏவல் வேலை செய்யாது. அதே மாதிரி கருமாந்தி இருக்கல அந்த காலத்துல செஞ்சான்றாங்க. நான் என்னன்றேன், அதை பண்ண இதை பண்ண, நான் ஆளை தூக்குறேன் இதை தூக்குறேன்னு சொல்றேன், தப்பே இல்லை. எல்லா மந்திரம் சொல்லுங்க, தப்பே கிடையாது. உனக்கு எதுக்காக நீ செய்யறாது, பணத்துக்காக தானே செய்யற. என்ன ஒரு 50,000 வாங்குறியா, ஒரு 5 லட்சம் வாங்குறியா, இல்ல 10 லட்சம் வாங்குறியா, வாங்கிக்கோ. சரி ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு எத்தனையோ தலைக்கு பெரிய பெரிய கோடி கணக்குல பல்லாயிரம் கோடி வச்சிருக்கிறாங்க. ஒரு தலையை போட்டா பல கோடி கொடுக்கறதுக்கு ஆளுக்குறாங்க. உன் மந்திரத்தை அதுல காட்டுறது, உன் துர்தேவதை வச்சு காட்டுறது. அப்படி ஒண்ணு இருந்தா நீ பண்ணிட்டு அதை வச்சு நீ பல்லாயிரம் பேர் காப்பாத்திக்கலாம் இல்ல. அப்படி ஒண்ணும் கிடையவே கிடையாது. பில்லியும் கிடையாது, சூனியும் கிடையாது, ஏவலும் கிடையாது. இப்படி எல்லாம் நினைச்சு வாழணும். அப்பதான் மக்களுக்கு எதுவும் பாதிப்படாது. இருக்குன்னா அவன் பண்ண சின்ன இதே உனக்கு பயமாகி பெருசா உருவாக்கி விட்டுரும். இப்ப நடுவுல நீங்க சொன்னீங்களே இந்த பில்லி ஏவல்லாம் வந்து நம்ப வேணாம், நம்பினா. இப்ப இந்த சாமி ஆடுறவங்க இருக்காங்க இல்லையா, சாமி ஆடுறவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் பண்ண முடியுமா, இல்ல அவங்க கண்ணுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரியுமா? மேக்சிமம் வந்து பாத்தோம்னா, இந்த அருள் மையம் இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்க அவங்க வீட்டுல அவங்க குலதெய்வம் வந்து இறங்கி நாளைக்கு ஆபத்துல இருந்து இப்போ ஒரு வீட்டுல ஏதாவது இருந்தா அது காமிச்சு கொடுத்துரும். செய்வினை இருந்தாலும் சரி, இல்ல பேய் இருந்தாலும் சரி, அவங்க உடம்புல இருக்கும் கண்ணுக்கு பேய் தெரியும், செய்வினை தெரியும், குட்டிச்சாத்தான் தெரியும், எல்லாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி பிள்ளைன்னு வந்துச்சு, என்னை போட்டு அமுத்திச்சு, இதெல்லாம் சொல்லுவாங்க. காரணம் என்னன்னா, தெய்வங்களுக்கு வந்து நிச்சயமாக அது உடம்புல இருக்கும் போது அந்த பார்த்தாவே அந்த கண்ணுக்கு தெரியும். அது உண்மைதான் அது. ஏன்னா தெய்வங்கள் வந்து அவங்க உடம்புல இருக்கும்போது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த 3ஆம் கண்ணு ஓப்பன் ஆயிரும். 3ஆம் கண்ணு ஓப்பன் ஆச்சுன்னா நரமறது காத்து, இந்த பேய் பிசாசு எல்லாமே தெரியுது. நிறைய பேர் என்கிட்ட பேய்க்கு இது என் கண்ணுக்கு தெரியுதுன்னுவாங்க. நேத்து இறந்த ஒரு வீட்டுல ஒரு பொண்ணு இறந்துச்சுன்னாங்க. திடீர்னு பார்த்தா அந்த நைட்டு பார்த்தோன்னா பக்கத்துல உக்காந்துக்கிற மாதிரி திடீர்னு அந்த கண்ணுக்கு தெரிஞ்சுன்றாங்க. அவங்க பயப்படுறாங்க. என்னங்க இறந்து போனது பக்கத்துல உக்காந்துக்கிற மாதிரி திடீர்னு மாயமாச்சு. அதெல்லாம் உண்மைதான். அதெல்லாம் காரணம் என்னன்னா, அந்த தெய்வாற்றல் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த பேய் இருக்கட்டும், இந்த செய்வினை கூட எல்லாருமே தெரியும். ஏன்னா அவங்க வந்து அந்த குலதெய்வனுடைய அருள் இருக்குது இல்லையா, அதனால எல்லாருக்கும் தெரியும். அதை தெரிஞ்சு அதை வந்து அவங்களால உடனே பண்ண முடியாது.
அதுக்கு தகுந்த மந்திரங்கள், எந்திரங்கள், மூலிகைகள் பயன்படுத்தி அதை மாரணம் பண்ணும், இல்லை உச்சாடனம் பண்ணும், இல்லை வீட்டை சுற்றி அதை காட்டு போட்டு அந்த தேவதை உள்ள தெய்வத்தை திரும்பி அந்த பிரச்சனை வராது. அந்த மாதிரி தெய்வங்கள் இருக்கிற வீட்டில் பேய் இருக்கட்டும், பில்லி சூனியக்கட்டும் தெரியும். தெரிஞ்சாலே அவங்க பயப்பட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பேய் வந்தாவே விரட்டுவாங்க. சில பேர் போய் பாருங்க, அந்த காலத்துல பந்தம் வச்சுன்னு விரட்டுவாங்க மயான உரியும். ஏன்னா அவங்க கண்ணுக்கு மட்டும் தெரியும், எல்லா ஊரையும் போடுவாங்க இப்போ. அது காரணம் வந்து அந்த தெய்வம் இருக்கிறதுனாலதான். அந்த அருள்நாடிங்களுக்கு மட்டும்தான் குறி சொல்லக்கூடிய சக்தி இருக்கும். பேய் கண்ணுக்கு தெரியும், சாமியும் கண்ணுக்கு தெரியும், மத்த எல்லாமே கண்ணுக்கு தெரியும்னா அவங்களுக்கு மட்டும்தான், சும்மா இருக்கிறவங்களுக்கு தெரியாது. இப்ப நீங்க வந்து சாமி ஆடுறவங்களுக்கு பேய் கண்ணுக்கு தெரியும்னு சொன்னீங்களே, ஆனா நிறைய பேர் இந்த நாய் கண்ணுக்கு பேய் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. நம்ம படத்துல பார்த்திருக்கோம், நாய் வந்து ஒரு இதை இருட்டை பார்த்து குலைக்கும். உண்மையிலேயே நாய் கண்ணுக்கு பேய் தெரியுமா? ஏன்னா நம்ம நாயை வந்து ஒரு கடவுளா கூட வழிபடுறோம். சோ அது உண்மையா பொய்யாங்க? நிச்சயமா வந்து பார்த்தோன்னா, ஒரு வீட்டுல வந்து பார்த்தோன்னா, செய்வினைகள் தெரிஞ்சோ தெரியாமல் யாரோ பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்க, அந்த முதல்ல வந்து பார்த்தோன்னா, அந்த வீட்டுல வளர்த்துற நாய் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா நானே நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். முதல்ல வந்து பார்த்தோன்னா, ஒரு செய்வினை ஏவல் யாராவது பண்ணிட்டாங்கன்னா, அந்த வீட்டுல முதல்ல தாக்கக்கூடிய விஷயம் வந்து பார்த்தோன்னா, அந்த நாய்க்கு மட்டும்தான் தாக்கும். அடுத்து பசுக்கு, அப்புறம் தான் குடும்பத்துக்கு தாக்கும். ஏன்னா இந்த செய்வினைன்றது வந்து அப்படி பழிக்கக்கூடிய விஷயம் இருக்கு. ஆனா அதெல்லாம் வந்து இந்த காலத்துல நம்பாதங்கன்னு நானே சொல்லிடுறேன். ஆனா இருக்கு உண்மை. இருந்தாலே நம்ம நம்பி நம்பி வாழ்க்கையில எல்லாருக்கும் மந்திரவாதிக்கு பயப்படக்கூடாது. இல்லைன்னு இந்த உலகத்தை மாத்தணும் தான் என்னுடைய ஆசை. முதல்ல வந்து அந்த நாய் கண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு நாய் கண்ணுகள் நல்லா பாருங்க, ஒரு நீலம் கலர் மாதிரி இருக்கும். அது அப்படியே நடமாடுறது போறது எல்லாமே தெரியும். நைட்ல அது மட்டும் ஒரு 12, 11 மணிக்கு கொலைச்சின்னு ஓடும். அப்படி பண்ணும். இல்லைன்னா யாராவது ஒரு உடம்புல பேய் இருக்குன்னு வச்சுக்கா, அது வந்து பார்த்தோன்னா அது விரட்டும், நாய் விரட்டும். போன வாரத்துல கூட ஒரு பொண்ணு என்னுடைய இதுல வந்து பார்த்தோன்னா நல்லாவே இருக்கா, சாந்தமாச்சு. திடீர்னு அந்த பொண்ணு கொலைக்கு போச்சு. எனக்கு பயம் வந்துச்சு. அந்த பொண்ணு கொஞ்ச நேரம் பொறுத்து தலையை சுத்தின்னு ஆடி இருக்கு. ஏன்னா பேய் இருந்துக்குது, அந்த நாய்க்கு முன்ன தெரிஞ்சிருச்சு. நமக்கு கூட தெரியல, ஃபர்ஸ்ட் நாய் தெரிஞ்சிச்சு. அந்த மாதிரி நாய்கள் கண்ணுக்கு நிச்சயமாக தெரியும். ஏன்னா அது ஒரு பயருடைய அம்சம். இயற்கையாவே எல்லா நாய்களுக்கும் அந்த சக்தி இருக்கு. பிறக்கும் போதே அதோடைய வரம் வாங்கி எல்லா கண்ணுக்கும் தெரியக்கூடிய ஆற்றல் இருக்கு. பேயிலிருந்து பிசாசிலிருந்து எல்லா பூதம் எல்லாமே, தெய்வங்கள் இருந்து எல்லாமே தெரியும். சில இது நாய்கள் தெய்வத்துக்கிட்ட போயிட்டு நிறைய சுத்துறத பார்த்துருக்கிறேன், மண்டியறத பார்த்துருக்கிறேன், இல்லைன்னா ஒவ்வொன்று கொலைச்சிட்டு போயிருக்கிறேன். தெய்வங்களுக்கு தெரியும் கண்ணுக்கு. ஆனால் நாய்க்கு நிச்சயமாக எல்லாமே தெரியும். இருந்தாலும் போய் பாருங்க, நிறைய வீட்டுகள்ல அது வந்து நாய் வளர்த்ததுக்கு காரணமே இந்த பேயை வந்து வேட்டுறதுக்காகவும், இல்ல இந்த விஷச்சித்துக்களை தடுக்கிறதுக்காகவும், இல்ல இந்த பயருடைய அம்சம் நமக்கு நல்லது நடக்கிறதுக்காகவே வளர்த்துவாங்க. அது இல்லாம அது வந்து பார்த்தோன்னா, தன்னுடைய உயிரை பணயமா வச்சு மத்த அவங்க 3 வேளை சோறு போட்டாங்க பாரு, அந்த உயிரை காப்பாத்தும். அதுதான் நன்றியுள்ள நாய். அப்படிப்பட்ட நாய்க்கு நிச்சயமாக பைரவருடைய அவதாரம் எடுத்தது பெருமை. என்னை பொறுத்தவரையும் நாய் எல்லாரும் வீட்டுல வளர்த்தலாம், தப்பு கிடையாது. நிறைய கவிச்சி மாமிசங்களை போட்டு கோவத்தை உற்பத்தி பண்ணி தேவையில்லாம அதை இது பண்ணி அது கடிக்க ஆரம்பிச்சிடும். சாந்தமா நல்ல புளியோதரை, லெமனு, பருப்பு குழம்பு இந்த மாதிரி போட்டா தானே இவங்க என்ன பண்ணாங்க, நல்ல கறி, பச்சை கறி போட்டு போட்டு அது என்ன பின்னாடி நம்மளை குலைக்காம. தயவுசெய்து சொல்றேன், எல்லாமே சாந்தமா வளர்த்துங்க. சாந்தமா தானே நமக்கு பாதிப்பு வராது. அதனாலதான் எப்பவுமே மூலிகை இந்த மாதிரி இதெல்லாம் சாந்தமனா கரு இதில் நீ கறியை போட்டோன்னா நாளைக்கு என்ன பண்ணுது, அதே நாய் ரிவர்ச்சிங் பண்ணி கடிச்சிருது இல்ல. இதுல இருந்து பாத்துக்கோ, மாந்திரிகமும் கரு மாந்திரிகமும் அதே மாதிரிதான். நல்ல மாந்திரிகத்துக்கும் கரு மாந்திரிகத்துக்கும் இதே தான். அதே நாளைக்கு ஒரு நாள் திருப்பிடும். அந்த மாதிரி நாய் நன்றி உள்ள நாய். நிச்சயமாக அதை வளர்த்ததுல எந்த தவறும் கிடையாது, வளர்த்தலாம். இந்த பேய், பிசாசு, குட்டி சாத்தான், மோகினி இப்படி நிறைய சொல்லிட்டு வர்றீங்க நடுவுல. இதெல்லாம் வெவ்வேறு பேர்களா? இல்ல இது வந்து வெவ்வேறு வகைகள் இருக்கா? ஒரு ஒரு வகை இருக்கா? ஒவ்வொன்றும் ஒண்ணு. இப்ப வந்து பார்த்தோன்னா, குட்டி சாத்தான்றது ஒரு சின்ன இது மாதிரி இருக்கும். அதுவும் ஒரு பார்த்தோன்னா ஒரு குழந்தையுடைய ஆன்மா தான் குட்டி சாத்தான். மோனின்றது வந்து 2 விதமா இருக்கு. மோனி வந்து பார்த்தோன்னா, இப்போ கன்னி பொண்ணு வந்து வயசு வந்த பொண்ணு இறந்தா அது மோகினி மாறுறது வந்து துர்மோகினி. அதே தெய்வங்கள் காளைக்கீழ, விநாயகர் கட்ட கீழ இருக்கிறவங்க, வராகி வராகி கீழ இருக்கிற தேவதைகள் இருக்கிற எல்லா தெய்வத்துக்கிட்டையும் மோகினி எச்சினிகள் இருப்பாங்க. அவங்கெல்லாம் நல்லதை செய்யக்கூடியது இது. கெட்டது செய்யறவங்க யாருன்னா, இப்ப நம்மளா உற்பத்தி பண்றது எப்படின்னா, ஒரு அரை பொண்ணு இறக்குதுன்னு வச்சுக்கா, அந்த ஆன்மாவை வசியம் பண்ணி நம்ம ஏவி விட்டோம்னா அதுதான் துர்மோகினி. அது என்ன பண்ண, நம்ம உடம்புல இருக்கிறதெல்லாம் உறிஞ்சி தள்ளிட்டு போயிடும். நல்ல மோகினிகள்லாம் அப்படி செய்யாது. நமக்கு தெய்வம் மாதிரி இருந்து நல்லது செய்யும். அதே மாதிரி குட்டிச்சாத்தான், குரலி, ஜின்னு இதுவும் வந்து பார்த்தோன்னா அதுக்கு சம்மந்தப்பட்டதுதான். அதை வச்சு யாரும் வந்து அதை வழிபட்டு யாராவது மகான் ஆக்கிறாங்களா? யாராவது ஜின்ன வழிபட்டு ஒரு ஞானி மகான் யாராவது நீ பார்த்துருக்கிறியா? சொல்லுங்க பார்க்கலாம். இதுலயே ஒரு வராகி, காளி, முருகர், சிவன் இதெல்லாம் பண்ணி பெரிய ஜாம்பவானா இருக்கிறாங்க. என்னை பொறுத்தவரை குடிச்சாத்தான், குரலி, ஜின்னு இதை வச்சு வழிபடுறவங்க எல்லாம் ஒரு கொஞ்ச காலம் தான். அதெல்லாம் அதிக நாள் நீடிக்கிறதுல காரணம் என்னன்னா, அவங்க எல்லாம் வந்து ஒரு குறுகிய காலம் சிறு இதுல தான் இருக்கிறாங்க. இது தெய்வம் உச்சக்கட்டம். தெய்வங்களை வழிபடும் போது கண்டிப்பாக ஒரு நல்ல நிலைமை கொண்டு போகலாம்.
இந்த கருமாந்திரிகம் சொல்றீங்க, அதுல நம்ம நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருக்கோம். அதுல முதல் விஷயமா நம்ம காது போல நம்ம அடிக்கடி இந்த கேள்விப்படுற வந்து வசியம் வச்சுட்டாங்க. வசியம்னா என்னங்க? அதுல வச்சா என்ன மாதிரி பாதிப்பெல்லாம் நமக்கு இருக்கும்? கருமாந்திரத்துல வந்து இப்போ வசியம் ஒருத்தர் வைக்கிறாங்கன்னா ஒண்ணு இந்த பச்சுவந்தி இதுல வச்சிருப்பாங்க. அந்த காலத்துல விளக்கு மாவுல வச்சு